சந்திரமாகாளி பாகம் 2 கேட்கலாமா? பூபாலம் பாடும் என் பூந்தென்றலே இளநெஞ்சை தூண்டும் இசை பாட வேண்டும், தேடாமல் தேடும் பொன்மீன் கண்களே திரை போட்டதென்று திசை பார்த்து நின்று பொன்னல்லை தூவும் பூமாலை நேரம் கண்ணேனம் காதல் கல்யாணமே மாலை வந்தாலே மார் மீது ஆடும் மாறாது மாறாது நம் காதல் தேரோட்டம். அவள் பாடி முடிக்க சுற்றிலும் அரைவட்டமாய் அமர்ந்திருந்த 3 தோழிகளும் உற்சாகமாக கைத்தட்டினர். நல்லா பாடுனடி, அருமை அருமை, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சும்மா சொல்லாதீங்கடி, உங்களுக்கு தூக்கம் வரலன்னு என்னை பாட சொல்லி கேட்குறீங்க. நானும் சுமாராக பாடுறேன், அதுக்காக ஓவராக புகழாதீங்க. அவள் தன்னடக்கமாக பதில் சொன்னாள். யார் அது? அவள் தான் நம் கதாநாயகி மகேஸ்வரி. மகேஷ், உனக்கு மட்டும் எப்படிடி இத்தனை திறமைங்க இருக்குது? பாட்டு பாடுற, நல்லா கோடம் போடுற, மரியாதையான பொண்ணாக இருக்க, பாடவும் நல்லா படிக்கிற. எனக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது, எதுக்கு பிறந்தேன்னே தெரியாமல் இருக்கேன். அப்படி சொல்லாத செல்வி, உன்னை போல அழகான கையெழுத்து எனக்கு இல்லைல்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. இந்த பிரபஞ்சம் யாரையுமே தேவையில்லாமல் படைக்காது. படைக்கிற கடவுள் பிரம்மாதானக்கா, மகியக்கா பிரபஞ்சன்னு சொல்கிறாங்க. அந்த சாமி யாரு? அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு ஜூனியர் பெண் அப்பாவியாய் கேட்க, நான் பிரபஞ்சம்னு ஸ்பேஸை பற்றி சொன்னேன்டி என்றாள் மகேஸ்வரி. அவள் புரியாமல் விழிக்க, நான் சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்தவரை மனுஷனை ஒரு நல்ல சக்தி இயக்குது தான். உங்களுக்கு அது கடவுள், எனக்கு அது பிரபஞ்சம் என்ற மகேஸ்வரியை அவள் அதிசய பிறவியை போல் பார்த்தாள். அக்கா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன் மேகலா. இப்போ நம்ம கூட்டத்தை கலைச்சிட்டு போய் படுப்போம். வார்டன் சிஸ்டர் கண்ணில் பட்டோன்னா அவ்வளோதான். ஓகே, குட் நைட். நால்வரும் மெல்ல எழுந்து அவரவர் அறையை நோக்கி நடந்தனர். அது மதுரையில் உள்ள ஒரு தனியார் பெண்கள் கல்லூரியின் விடுதி. அங்குதான் நமது கதாநாயகி மகேஸ்வரி இளங்கலை புவியியல் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி தாள் போட்டாள். அறை தோழிகள் சுந்தரியும் மஞ்சரியும் ஒன்றாக மஞ்சரியின் படுக்கையில் அமர்ந்து இன்னும் உறங்காமல் கதை பேசி கொண்டிருந்தனர். என்னடி, இன்னும் தூங்கலையா? இல்லை மகி, தூக்கம் வரல. நீ என்ன, உன் பாட்டு கச்சேரியை முடிச்சுட்டு வந்தாச்சா? முடிஞ்சிச்சு. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு ரொம்ப வீட்டு நினைப்பா இருக்கு. அதான் அவளுக்கு கூட ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்தேன். ஏண்டி, எப்போவுமே நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டியே? அங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் கட்டும் போட்டிருந்தாங்களா? அதை நினச்சி தான் வருத்தப்படுறியா? இல்லை சுந்தரி, ஊரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லுவேன்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம், மனோன்மணி. அவள் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தா. உன்னை ரொம்ப தேடுது, ஒவ்வொரு வார கடைசியிலும் உன் லெட்டருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா. அதுதான் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அதிலிருந்து மனசு சரியில்லை. விடுடி, இன்னும் ஒரு வாரத்தில் பொங்கல் லீவ் வந்துடும்ல, அப்போ ஊருக்கு போகத்தானே போகிறோம். அந்த நினப்பில் தாண்டி நானும் இருக்கேன். சரி, நான் படுக்கிறேன். குட் நைட் 2 பேருக்கும். விரித்து வைத்திருந்த தன் படுக்கையில் படுத்து போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டாள். அப்பா, அம்மா, இதே மாதிரி ஒரு பொங்கல் சீசனில் தான் 7 வருஷம் முன்னாடி உங்களை தொலைச்சேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் நீங்கள் என்கிட்ட வந்துடுவீங்கன்ற என்னோட எதிர்பார்ப்பிலேயே ஓடிருச்சு. ஆனாலும் நான் ஓய மாட்டேன். என்னால் முடிஞ்ச எல்லா வழிகள்லையும் நான் உங்களை தேடிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை ஏமாத்தாதீங்க, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுங்க. கண்களிலிருந்து கண்ணீர் வெளியே சத்தம் வராமல் அழ ஆரம்பித்தாள். மறுநாள் காலை குளித்துவிட்டு தலை சீவி கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. மகேஷ், எதிர் ரூம் வாணி ரூம் வாசலில் நின்று கொண்டு அழைக்க, ஏய் வாணி, வாடி உள்ளவா. என்ன 3 நாளாக உன்னை ஆளையா காணோமே? ஊருக்கா போயிருந்த? ஆமாடி, என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு மாதிரி சிரித்தாள். ஓஹோ, அதுவா விஷயம்? சரி சரி, என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில்? அடுத்த மாதம் பரிசம் போட வர்றாங்க மகேஷ். மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் ஊர் தான், கண்டுபிடி பார்க்கலாம். எங்கள் ஊரா? கோயிலாபுரமா? அவள் ஆச்சரியமாய் கேட்டாள். ஆமாடி, யாருன்னு சொல்லு. இரு, எங்கள் ஊரில் நல்ல பயலுகள் லிஸ்ட்டு எனக்கா தெரியாமல் போயிடும். கிணத்து வீடு ராசையன் பையன் சந்தனகுமார் தானே? இல்லடி. அப்போது சாரங்கன்? அட இல்லடி, வேணாம்ப்பா. உன்னை கண்டுபிடிக்க சொன்னால் நீ அவரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பேரையும் சொல்லிட்டு இருக்க. சரி, நானே சொல்கிறேன். உங்கள் ஊர் நாட்டாமை மகன் தங்கராசு. சொல்லும் போதே வாணியின் முகத்தில் பெரிய வீட்டில் வாழ்க்கைப்பட போகிறோம் என்ற பூரிப்பு. அவரா? மகேஸ்வரியின் குரல் தந்தை அடித்தது. அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாமல், குட்லக் வாணி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பார்த்தா அப்படி தெரியலையே, முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன விஷயம்? அதெல்லாம் இல்லடி. எனக்கு தெரியும் மகேஷ், முதல்ல அவங்க உன்னை தான் பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனால் நீ ஏதேதோ காரணம் சொல்லி மறுத்துட்ட, சரிதானே? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க போறியா?
அவங்க அம்மா தான் சொன்னாங்க. எங்கள் ஊர் மணியக்காரர் வீட்டு பொண்ணு மகேஸ்வரியை தான் முதல்ல கேட்டோம், அவங்க சம்மதிக்கலைன்னு. நன்றிடி, உன்னால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிடி, நான் வர்றேன். வாணி விடை பெற்று கொண்டு வெளியேறி செல்ல ஏதோ ஒரு சிந்தனையில் அமர்ந்து விட்டாள் மகி. என்னடி யோசனை? குளித்து விட்டு வந்த சுந்தரி கேட்க, எங்கள் ஊரில் நாட்டாமை மகன் தங்கராசுன்னு ஒருத்தன் இருக்காண்டி. அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. அவனை போய் வாணிக்கு பேசி முடிச்சிட்டாங்களாம். அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? அவ விதி அவ்வளோதான்னு விட்டுற வேண்டியது தானே. கண்டதையும் யோசிக்காம காலேஜ் கிளம்புற வழியை பாரு மகேஷ். நீ போ, நான் வர்றேன். வாணியை தற்காலிகமாக நினைப்பில் இருந்து விலக்கிவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். மதிய நேரம். ஹாஸ்டல் மெஸ்ஸில் சாப்பிட்டு முடித்து தட்டை கழுவி வைத்துவிட்டு வெளியேறி கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. மகேஷ், சொல்லு கனகா. தன் பர்ஸை திறந்து ஒரு சின்ன கவரை எடுத்தால் அந்த கனகா. உங்கள் ஊர் சந்திரமகாளி கோயில் பிரசாதம் வாங்கிக்க. மதியம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு மார்க் தருவாங்கல்ல, விபூதி வச்சுக்கிட்டா எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓ, பிரசாதம் வாங்கிக்கிட்டா எனக்கு நல்லபடியாக மார்க் வந்துடுமோ? என்னடி முழிக்கிறேன்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வரும். சந்திரமகாளி குடியிருக்கிற ஊரில் தானே நீயும் இருக்க. அவளை பற்றி நீ என்ன நினச்ச? உனக்கு அவள் சக்தி தெரியலை, அதனால தான் ரொம்ப இலக்காரமாக பேசுகிற. அவ்வளோ சக்தி இருக்கிறவளா? ஐயோ, எனக்கு தெரியாமல் போச்சே. சரிடி, ஒன்று பண்ணலாம். எங்கள் கிளாஸில் சாந்தின்னு ஒருத்தி இருக்கா. பரீட்சை நல்லாவே எழுதலைன்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவள் படிப்பில் சுமார் ரகம்தான். அவகிட்ட போய் உன்னோட விபூதியை தர்றேன். அவள் மட்டும் அந்த பாடத்தில் பாஸ் ஆனான்னு வை, நான் அந்த சந்திரமகாளியை நம்புகிறேன். ஆத்தாவை டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். சரி, வாங்கிக்கிட்டு போய் கொடு. கனகா சளைக்காமல் பதில் சொல்ல, அடி முட்டாள், பரீட்சை சரியாக எழுதாமல் விபூதி வச்சா எப்படி பாஸ் பண்ண முடியும்? எப்படியும் நீ இந்த சவாலில் தோத்துதான் போவ என மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அவள் தந்த கவரை வாங்கி கொண்டு கல்லூரியை அடைந்து தனியே பயத்தோடு அமர்ந்திருந்த சாந்தியிடம் நீட்டினாள். என்ன மகி, இந்தா. என்னது? பிரசாதம். என்ன பிரசாதம்? எங்கள் ஊர் அம்மன் பிரசாதம். இதை வச்சுக்க, தைரியமாக இரு, நிச்சயம் பாஸ் பண்ணுவேன். சாந்தி அவளை வினோதமாய் பார்த்தாள். என்ன பார்க்குற? இந்தா. அவளிடம் கொடுத்துவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு அவள் வைத்துக் கொள்கிறாளா என பார்த்தாள். வகுப்பறை. அனைவரும் ரிசல்ட்டை நினைத்து பதட்டமாய் அமர்ந்திருக்க பியூன் வகுப்புக்குள் வந்து போர்டின் மேல் ரிசல்ட் பேப்பரை ஒட்டினார். அவங்க உட்கார்ந்திருந்த 45 மாணவிகளும் உண்டியடித்து முன்னால் ஓடி கரும்பலகையை மொய்த்தனர். எப்படியோ இடையில் புகுந்த சாந்தி கடவுளை வேண்டிக் கொண்டு தன் மதிப்பெண்ணை பார்த்து வீல் என அலறிக்கொண்டே கூட்டத்தினுள் புகுந்து வெளியே வந்து மகேஸ்வரியை கட்டிக்கொண்டாள். மகி, நான் எல்லா பாடத்திலையும் பாஸ் டி. வருவாள்.